NEET Biology Tamil. நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு NCERT line by line explanation தமிழ்ல பார்க்க போறோம். Class 11 standardல chapter 2 biological classification பார்க்கலாம். நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, biological classification ஸ்டார்ட் பண்ணலாங்க. Since the dawn of civilization, அதாவது மனிதர்கள் வந்து நாகரிக வாழ்க்கைக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் there have been many attempts to classify living organisms. அதாவது உயிரினங்களை கிளாசிஃபை பண்றது வகைப்படுத்துறதுக்கு நிறைய அட்டெம்ப்ட்கள் முயற்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் டன் இன்ஸ்டிங்டிவ்லி, அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நாட் யூசிங் கிரைட்டீரியா தட் வேர் சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் பூர்வமாக இல்லாம எப்படி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா பட் born out of need to use organisms for our own use. அதாவது ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்ன ஆர்கானிசம் நமக்கு வந்து பயன்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோத்திங். சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ். இப்போ நம்ம காய்கறிகளே பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து ஃபுட்டாக வந்து பயன்படுது. சில மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீடு கட்ட பயன்படுது. அதே மாதிரி சிலதை நம்ம ஆடைகளாகவும் உடுத்திக்கிறோம். அந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸில் இது வந்து ஃபுட்டுக்கு பயன்படும், இது வந்து ஷெல்டர் நம்ம குடியிருக்கிறதுக்கு பயன்படுது, இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்களே பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. வித்தவுட் நோயிங் த சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் நாலேஜே இல்லாமல் பேஸ்ட் அப்பான் த யூசேஜ் வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் வந்து வராருங்க. was the earliest to attempt more scientific basis for classification. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் முத சயின்டிஃபிக் பேசிஸா கிளாசிஃபை பண்றாரு லிவிங் ஆர்கானிசம்ஸை. எப்படி? he used simple morphological character, அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஒரு பிளான்ஸோ அனிமல்ஸோ பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், மார்ஃபாலஜி அப்படின்னா எக்ஸ்டர்னல் உருவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டு கிளாசிஃபை பிளான்ட்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாரு அப்படின்னா ட்ரீஸ், shrubs அண்ட் herbs அதே சைஸ் வாரியா வந்து பிரிக்கிறாரு. he also divide animals. அது மட்டும் இல்லாம அனிமல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குரூப்பா வந்து பிரிக்கிறாரு அரிஸ்டாட்டில். என்னன்னா those which had red blood, எது வந்து ரெட் பிளட் இருக்கிற அனிமல்ஸை ரெட் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்ட்டு, those didn't, அதாவது ரெட் பிளட் இல்லாத அனிமல்ஸை ரெட் பிளட் இல்லாத உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸை கிளாசிஃபை பண்றாரு அரிஸ்டாட்டில். ஓகே, இன் லினேயஸ் அடுத்து யார் வராங்க அப்படின்னா லினேயஸ், கரோலஸ் லினேயஸ். ஓகே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் அ 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை வந்து உருவாக்குறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதாவது பிளான்ஸ் எல்லாமே பிளான்டே அப்படிங்கிற கிங்டமும் அனிமல்ஸ் எல்லாமே அனிமேலியா அப்படிங்கிற கிங்டம்லையும் போட்டாரு. ஓகே, was developed that included all plants and animals respectively. இதுல எல்லா பிளான்ட்ஸும் பிளான்டேல வந்துரும், எல்லா அனிமல்ஸும் அனிமேலியால வந்துரும். ஓகே, this system did not distinguish between the eukaryotes and the prokaryotes. அதாவது இந்த சிஸ்டம் எந்த சிஸ்டம் நம்மளுடைய கரோலஸ் லினேயஸ்னுடைய 2 kingdom சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா நாட் டிஸ்டிங்னிஷ், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கல யூகேரியாட்ஸ்க்கும் ப்ரோகேரியாட்ஸும், அதாவது எது யூகேரியாட் எது ப்ரோகேரியாட் அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணல. ப்ரோகேரியாட்னா என்ன? ப்ரோகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. யூகேரியாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதே மாதிரி லினேயஸ் பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணல, எல்லாத்தையும் மொத்தமா பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டார். அண்ட் ஆல்சோ போட்டோசிந்தட்டிக் கிரீன் ஆல்கே, போட்டோசிந்தட்டிக் ஆல்கையை தூக்கி, ஆல்கைனா என்னப்பா தமிழ்ல பாசின்னு சொல்லுவீங்களா, அதை தூக்கி பிளான்ட்ஸ்ல போட்டாரு. ஏன்னா அது போட்டோசிந்தசிஸ் பண்றதுனால. அண்ட் நான் போட்டோசிந்தட்டிக் ஃபங்கை. Classification of organism into plants and animals was easily done and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. இதெல்லாம் பிளான்ட்டை சேர்ந்தது, இதெல்லாம் அனிமல்ஸை சேர்ந்தது அப்படின்னு ஈஸியா நம்ம போட்டுடலாங்க. பட் a large number of organisms, பிளான்ட்லயும் சேராம அனிமல்ஸ்லயும் சேராம எக்கச்சக்கமான ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு. அதுல நம்ம ரெண்டு கேட்டகரியிலையும் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க லினேயஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் படி. The 2 kingdom classification used for a long time was found inadequate. அதாவது ரொம்ப காலமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த 2 kingdom கரோலஸ் லினேயஸ்னுடைய 2 kingdom system of classification வந்து நமக்கு போதுமானதாக இல்ல. Besides cross morphology, a need
was also felt for including other characteristics like cell structure, nature of wall, அடுத்து mode of nutrition, habit, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அதாவது கரோலிஸ் லினேயஸ் வந்து எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி மட்டும்தானே வச்சு சொன்னார். அது வந்து இன்அடிக்குவேட், நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற கேரக்டரையும் சேர்த்து தான் நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸில் ஒரு ஆர்கானிசம் வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன வச்சு கிளாஸிஃபை பண்ணணும், அதாவது நம்மளுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதே மாதிரி நேச்சர் ஆஃப் செல் வால், அந்த ஆர்கானிசம்ஸினுடைய செல் வால் எப்படி இருக்குது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது எப்படி அதனுடைய ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது, ஹேபிட்டட்னா அது எந்த இடத்துல வளருது, அண்ட் ஆல்சோ மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுது, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னா உயிரினத்துல இருந்து அது தோன்றினது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, classification system for living organism have hence undergone several changes over time. இப்போ உயிரினங்களை நம்ம கிளாஸிஃபை பண்றோம்ல லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல, அது வந்து நிறைய தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓவர் டைம். அதாவது இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, உயிரினங்களை இந்த மாதிரி வகைப்படுத்துறது வந்து நிறைய டைம்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Though plant and animal kingdoms have been constant under all different systems. அதாவது பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் கான்ஸ்டன்டா இருந்தாலும் the understanding of what groups or organisms be included under these kingdoms have been changing. அதாவது பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் வந்து கான்ஸ்டன்டா நம்ம வச்சிருந்தாலும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர்ல ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் எந்த குரூப் அது எதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. have been changing the number and nature of other kingdom have also been understood directly by different scientists over the time. நிறைய சயின்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. R.H. விட்டேக்கர் 1969ல அவர் வந்து எதை ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க விட்டேக்கர். எப்படின்னா the kingdom defined by him was name. இவர் சொல்ற கிங்டம், இப்ப லினேயஸ் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்டே அப்படின்னு சொன்னாரு, அனிமல்ஸ் எல்லாம் அனிமேலியாலன்னு சொன்னாங்க. அதுல நிறைய லிமிடேஷன்ஸ் வந்தது அப்படிங்கறது பார்த்தோம். விட்டேக்கர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை சொல்றாரு. எப்படின்னா மொனிரா, protista, fungi, plantae and animalia அப்படிங்கிற 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல கொண்டு வராது லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல. அப்போ the main criteria for classification used by him include, அவர் வந்து எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சர், அடுத்து பாடி ஆர்கனைசேஷன், அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது வந்து எப்படி அதோட ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது, அண்ட் ஆல்சோ ரீப்ரொடக்ஷன் எப்படி அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் பண்ணுது, அண்ட் ஆல்சோ பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப், எவல்யூஷனா அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எதுல இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து மெயின் கிரைட்டீரியாவை வச்சுதான் இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸை யார் உருவாக்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விட்டேக்கர். ஓகே, இப்போ டேபிள் 2.1 gives a comparative account of different characteristics of the 5 kingdom. இந்த 5 kingdom-ஓட different characteristics இந்த டேபிள்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 5 kingdom system of classifications ஓட characteristics of the 5 kingdom system, Monera, protista, fungi, plantae, animalia ஓட characteristics பார்க்கலாம். முதல்ல வந்து செல் டைப்புங்க. Monera பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா என்னங்க, அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா protista வந்து யூகேரியாட்ஸ், protista, fungi, plantae, animalia இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதுல வந்து நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் செல் வால் ஆஃப் மொனிரா பாத்தீங்கன்னா நான் செல்லுலோஸ்டிக், இதுல வந்து செல்லுலோஸ் வந்து இருக்காதுங்க. அண்ட் ஆல்சோ பாலிசாக்கரைட் பிளஸ் அமினோ ஆசிட், பாலிசாக்கரைடும் அமினோ ஆசிடும் சேர்ந்ததுன்னா இதோட செல் வால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இதுல protista பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் இன் சம், சில இதுல செல் வால் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபங்கை பாத்தீங்கன்னா பிரசன்ட் செல் வால் வந்து இருக்குங்க, which is made up of கைட்டின்னால இருக்கும். அண்ட் பிளான்டே பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் செல் வால் வந்து பிரசன்ட், which is made up of cellulose. அதே மாதிரி அனிமேலியால பாத்தீங்கன்னா absence of cell wall வந்து அனிமல்ஸ்ல அனிமேலியால வந்து இருக்காது, அனிமல் செல்ஸ்ல செல் வால் வந்து இருக்காதுங்க. இதான் டிஃபரன்ஷியேட் ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்ஸ், பாக்கி எல்லாமே யூகேரியாட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர், மொனிரால பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன், ஏன்னா இது வந்து ப்ரோகேரியாட்ஸ். பாக்கி எல்லாத்துலயும் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குங்க, ஏன்னா இது எல்லாமே வந்து யூகேரியாட்ஸா இருக்கிறதுனால நியூக்ளியர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். பாடி ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இது செல்லுலார். அதாவது மொனிரா பார்த்தீங்கன்னா செல்லுலார் செல்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரொட்டஸ்டாவும். இதே ஃபங்கை பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார். அதாவது செல்ஸ்லாம் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூவாகவும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். பிளான்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ ஆர் ஆர்கனா வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. அனிமேலியாலாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸாக இருக்கும். டிஷ்யூஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும். டிஷ்யூஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் இருக்கும். ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போ ஒவ்வொன்றும் தனக்கு தேவையான உணவை எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொனிரா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா என்னங்க? அதாவது தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறவங்கள ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படின்னா இது ஹீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக். ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி இது வந்து ஏடிபி சிந்தசிஸ் பண்ணிக்கிறோம். போட்டோசிந்தட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி சன்லைட்டோட எனர்ஜியை எடுத்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தயாரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஹெட்ரோட்ரோஃபிக். ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னா என்னன்னா அடுத்த ஆர்கானிசம் அடுத்த மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸை பிடிச்சு சாப்பிட்றது, அதான் ஹெட்ரோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்ரோட்ரோஃபிக் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கலாம், பேராசைட்டிக்காகவும் இருக்கலாம். சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது டெட் ஆர் டிகே மேட்டர்ஸ்ல இருந்து தனக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கிறது. பேராசைட்டிக் அப்படிங்கிறது இன்னொரு லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து சார்ந்து வாழ்றது, அதுதான் பாராசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறோம். எப்படி? ஃபோட்டோசிந்தட்டிக் மூலமா. அண்ட் ஆல்சோ இது ஹெட்ரோட்ரோஃபிக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை. ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோஃபிக். ஹெட்ரோட்ரோஃபிக்னா மற்ற ஆர்கானிசம்ஸை எப்படி வந்து இது சாப்பிடும்னா டெட் ஆர்கானிசம்ஸை சாப்பிட்றத சாப்ரோஃபைட்டிக்காகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ பாராசைட்டிக்காகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக், ஏன்னா ஒன்லி ஃபோட்டோசிந்தசிஸ் தான் பண்ணும் மெயினாக. நெக்ஸ்ட் அனிமேலியா. அனிமேலியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது ஹெட்ரோட்ரோஃபிக். அதாவது பிற உயிரினங்களை தான் இது வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறோம், அதான் ஹெட்ரோட்ரோஃபிக்னு சொல்கிறோம். சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா டெட் ஆர் டீக்க மேட்டர்ஸ்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹோலோசோயிக். ஹோலோசோயிக்னா என்னப்பா? அதாவது பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் வந்து சாப்பிட்டது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போயிட்டு இன்ஜெக்ஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் நடக்கிறதுல இதை தான் நம்ம ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் the 3 domain system has been proposed that divides the kingdom Monera into 2 domains. அதாவது மொனிராவை வந்து எகெயின் வந்து 2 டொமைனா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து யூபாக்டீரியா, இன்னொன்று வந்து ஆர்கிபாக்டீரியா. லீவிங் த ரிமைனிங் யூகேரியாட்டிக் கிங்டம்ஸ் இன் த 3rd டொமைன். அதாவது மொனிரால பார்த்தீங்க அப்படின்னா சப்டொமைன் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து யூபாக்டீரியா, இன்னொன்று வந்து ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேரியாட்டிக் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க? லீவிங் த ரிமைனிங் யூகேரியாட்டிக் கிங்டம் இன் த 3rd டொமைன். அதாவது 3rd டொமைனில் வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க யூகேரியாட்டிக்ஸில். ஏன்னா ரிமைனிங் எல்லாமே யூகேரியாட்டிக்காக இருக்கிறதுனால தேர்பை S6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொனிரால பார்த்தீங்கன்னா 3 டொமைன் சிஸ்டம் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்று வந்து யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேரியாட்டிக். இப்போ ரிமைனிங் 4 கிங்டம் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்ஸாக இருக்கிறதுனால இதை மட்டும் லீவ் பண்ணிட்டு பாக்கி உள்ள யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, அடுத்து புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா இதெல்லாம் சேர்த்து 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யூ வில் லேர்ன் அபவுட் திஸ் சிஸ்டம் இன் டீடைல் அட் ஹையர் கிளாஸஸ். ஹையர் கிளாஸஸ்ல இதை பத்தி நீங்க டீடைலாக படிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, let us look at the 5 kingdom classification to understand the issues and consideration that influence the classification system. அதாவது earlier classification system ஓட issuesலாம் இது வந்து rectify பண்ணிருச்சா அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ earlier classificationsனா சிஸ்டம்னா எதை சொல்றாங்க? லினேயஸ் சொன்னார்ல, பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்டேல போட்டாரு, அனிமல்ஸ் எல்லாம் அனிமேலியால போட்டாரு. ஸோ earlier classification system include என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருந்துச்சு? பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கை, ஃபங்கை, மோசஸ், ஃபென்ஸ். அப்பா மோசஸ் அப்படின்னா பிரயோஃபைட்ஸ், ஃபென்ஸ் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். இது எல்லாத்தையுமே வந்து எதில் போட்டாரு? லினேயஸ் பிளான்ட்ஸில் வந்து போட்டாரு. பாக்டீரியா, ஆல்கை, ஃபங்கை அண்ட் ஆல்சோ பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் எவ்ரிதிங் அவர் வந்து பிளான்ட்ஸில் போட்டாரு. ஸோ த கேரக்டர் தட் யுனைட்டிஃபைட் திஸ் ஹோல் கிங்டம் வாஸ் தட் ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் ஹாவ் அ செல் வால். எதுக்காக இது எல்லா ஆர்கானிசம்ஸையும் சேர்த்து அவர் பிளான்ட்ஸில் போட்டார் அப்படின்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் பேசிக்காக செல் வால் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்துலேயும் தூக்கி பிளான்ட் கிங்டம்ல போட்டாரு.
place together groups which widely differ in other characters. இப்போ இவங்க போட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா செல் வால் அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு எல்லாத்தையுமே வந்து ஒரே கிங்டம்ல வந்து போட்டாங்க. பிளான்ட் கிங்டம்ல லினேயஸ் வந்து போட்டாரு. இது வந்து லினேயஸ் போட்டதை இங்க வந்து குத்தி காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, this placed together groups which widely differ in other characters. ஆமா, இப்போ இவங்க போட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த கேரக்டர் ஹைலி வந்து டிஃபரன்ஷியேட்டரா இருக்கு, செல்வால் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து போட்டாங்க. என்னென்ன, இப்போ it brought together, அது மட்டும் இல்லாம prokaryotic bacteria and the blue green algae, prokaryotic bacteriaவையும் and blue green algae, blue green algae அப்படிங்கிறது பேரு தான் algae, ஆனா அது வந்து என்னன்னா ஒரு பாக்டீரியா, cyanobacteria with other groups which were eukaryotic. அதாவது இதுல என்ன மீன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா prokaryotic bacteriaவையும் eukaryoticயும் சேர்த்து ஒரே கிங்டம்ல போட்டாரு. அப்ப prokaryote eukaryoticனா அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல லினேயஸ். it also grouped together, அது மட்டும் இல்லாம unicellular organisms and the multicellular ones, அதாவது சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸும் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸும் லினேயஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கிளாமைடோமோனாஸ். கிளாமைடோமோனாஸ் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஆல்கே அண்ட் ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது மல்டிசெல்லுலார் ஆல்கே. அப்ப யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலாரையும் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல, ப்ரோகேரியாட் யூகேரியாட்டிக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லல. ஓகே, the classification did not differentiate between the heterotrophic group of fungi and the autotrophic green plants. அதாவது ஃபங்கையும் பிளான்ட்ஸையும் வந்து இவரை டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஈவன் தோ ஃபங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக்கா இருந்தாலும் அதை வந்து பிளான்ட்ஸ்லேயே போட்டாங்க. தோ தே ஷோன் டு பி கேரக்டரிஸ்டிக் டிஃபரன்ஷியேட் இன் த செல் வால்ஸ், அதாவது செல் வால்ல டிஃபரன்ஷியேட் இருந்தும் ஃபங்கையோட செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், பிளான்ட்டோட செல் வால் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அப்படி இருந்தும் இதெல்லாம் வந்து ஒரே கிங்டம்ல போட்டாங்க. அப்ப ஃபங்கைக்கு தனியா கிங்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட்டேக்கர் வந்து சொல்றாரு. செல் வால் பாத்தீங்க அப்படின்னா which is made up of chitin in their walls, while their green plants பாத்தீங்கன்னா அதோட செல் வால் வந்து செல்லுலோஸ்டிக் செல் வால் அப்படின்னு சொல்றாங்க. when such characteristic were considered, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி விட்டேக்கர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா fungi were placed in a separate kingdom, fungi வந்து நம்ம வந்து செப்பரேட்டான ஒரு கிங்டம்ல தான் நம்ம போடணும் அப்படிங்கிறது விட்டேக்கர் முடிவு பண்ணி கிங்டம் fungi அப்படிங்கிறதுல கொண்டு போய் போட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம all prokaryotic organism were grouped together under kingdom Monera. அதாவது விட்டேக்கர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா prokaryotic organisms எல்லாத்தையும் சேர்த்து முனிரால கொண்டு போய் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம and the unicellular eukaryotic organism were placed in the protista. அடுத்து ரெண்டாவது unicellular organisms எல்லாத்தையும் கொண்டு போய் protestaல போட்டாரு. ஓகே, அடுத்து kingdom protista has brought together chlamydomonas. இப்ப protestaல பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இருக்குன்னா ஒன்னு chlamydomonas, குளோரலா, அடுத்த மோனாஸ் அப்படிங்கிறது ஆல்கைப்பா, அடுத்து குளோரலா ஏர்லியர் பிளேஸ்ட் இன் ஆல்கை வித்தின் த பிளான்ட்ஸ் அண்ட் போத் ஹேவிங் த செல் வால்ஸ். அதாவது செல்வால் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிளான்ட்ஸ்ல லினேயஸ் வச்சிருந்தாரு, அதை தூக்கி புரோட்டஸ்டா அப்படிங்கிறத விட்டேக்கர் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ பாரமீசியம் அண்ட் அமீபா விச் வேர் ஏர்லியர் பிளேஸ்ட் இன் த அனிமல் கிங்டம். இதெல்லாம் அனிமல் கிங்டம்ல வச்சிருந்தாங்க முன்னாடி, ஏன்னா இதுல செல்வால் வந்து இல்ல அப்படிங்கிற காரணத்துக்குனால இது எல்லாத்தையும் தூக்கி யூனிசெல்லுலார் அப்படிங்கிற ஒரே காரணத்தை சொல்லி புரோட்டஸ்டால யாரு போட்டாங்க அப்படின்னா விட்டேக்கர் வந்து போட்டாரு. இட் ஹாஸ் புட் டுகெதர் ஆர்கானிசம் விச் இன் ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன் வேர் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கிங்டம்ல இருந்ததை இப்போ டிஃப்ரெண்ட் கிங்டமா கொண்டு வந்து போட்டிருக்காரு விட்டேக்கர். திஸ் ஹேப்பன் பிகாஸ் த கிரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் சேஞ்ச். ஆமா, அதாவது ஒரு ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்றது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா திஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபியூச்சர். அதாவது ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. டு டிபெண்டிங் ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். எதை வச்சு இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கேரக்டரிஸ்டை நம்ம வந்து டிஸ்கவர் பண்றோம் அண்ட் ஆல்சோ அந்த ஆர்கானிசம்ஸ்னுடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அதை வச்சும் இது ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகலாம். Over time, an attempt have been made to evolve a classification system which reflects not only the morphological. அதாவது over time in futureல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்றது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை மட்டும் வச்சு கிளாசிஃபை பண்ண மாட்டாங்க and also physiological and reproductive similarities but is also phylogenetic, that is based on evolutionary relationship வச்சு ஃபியூச்சர்ல வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
இப்போ எப்படி லினேயர் சொன்னதை விட்டேக்கர் சேஞ்ச் பண்ணியிருக்காருல, அதே மாதிரி விட்டேக்கர் சொன்னதையும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை வந்து பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In this chapter, we will study characteristic of kingdom. இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிங்டம்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன கிங்டம், மொனிரா, protista, fungi of the Whittaker system of classification. இது வந்து பிரீஃபா படிக்க போறோம். அப்புறம் the kingdom of plantae and animalia பாத்தீங்கன்னா commonly referred to as plant and animal kingdom. அதாவது பிளான்டேவும் அனிமலியாவும் பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் சொல்லிட்டு நம்ம பிரீஃபா ஒரு லெசனாவே நம்ம சாப்டர் 3 and 4ல வந்து படிக்க போறோம். இப்போ கிங்டம் மொனிரா வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மொனிரா. அதாவது மொனிரா அப்படின்னா என்ன, பாக்டீரியா தாங்க. ஓகே, தே ஆர் த மோஸ்ட் அபுனன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அபுனன்ட் அப்படின்னா நிறையா, அதாவது எக்கச்சக்கமாக இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேயே அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். பாக்டீரியா அக்கர் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். ஒரு கைப்பிடி மண்ணில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியா இருக்கும் சொல்றாங்க. They also live in extreme habitats. Habitats அப்படினா வளரக்கூடிய இடங்க, அதுதான் habitats அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன இடத்துல வளரும், such as hot springs, ரொம்ப சூடான இடத்துல வளரும், and also deserts. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா என்ன, அந்த எரிமலை குழம்புலாம் அடிக்குதுல அது. டெசர்ட்ஸ் பாலைவனங்கள்ல இருக்கும், ஸ்னோ பனியில இருக்கும், அண்ட் ஆல்சோ டீப் ஓஷன்ஸ் கடலினுடைய ஆழத்திலையும் இருக்கும். ஓகே, வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வை. அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆர்கானிசம்ஸ் வாழக்கூடிய இடத்துலையும் கூட பாக்டீரியா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெனி ஆஃப் தம் லிவ் இன் ஆர் ஆன் அதர் ஆர்கானிசம் அஸ் பாரசைட்ஸ். நிறைய ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பாரசைட்டாவும் வாழுது அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா ஆர் grouped under 4 categories. பாக்டீரியா வந்து ஒரு 4 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க on their shape, அதோட ஷேப்பை வச்சு. என்னென்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் காக்கஸ், அதாவது இந்த மாதிரி வட்ட வடிவமா இருக்கிறது ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கலா இருக்கக்கூடிய பாக்டீரியா காக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ளூரல் ஃபார்ம்ல காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்குலர் ஃபார்ம்ல காக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராட் ஷேப்ல இருக்கிறத பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரல் ஃபார்ம்ல பேசிலை. அடுத்து கமா ஷேப்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா விப்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, plural formல விப்ரியா. அண்ட் த ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறத வந்து சொல்லுவாங்கன்னா ஸ்பைரீலியம், plural formல ஸ்பைரில்லா. அதாவது இதுதாங்க, அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப் காக்கை, இது வந்து ராட் ஷேப்டு பேசிலை, இது வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறது வந்து ஸ்பைரில்லா. அடுத்து கமா ஷேப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா விப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க, விப்ரியோ காலரே. ஓகே, இதுதான் பாக்டீரியாவோட ஷேப்பை வச்சு அதை வந்து எப்படி வந்து கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள். பாக்டீரியா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் தே ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர். அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. கம்பேர்ட் டு மெனி அதர் ஆர்கானிசம், மற்ற ஆர்கானிசம்ஸை கம்பேர் பண்றதை விட பாக்டீரியா as a group, பாக்டீரியா வந்து ஒரு கூட்டமா show the most extensive metabolic diversity. அதோட உணவு எடுத்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை வாய்ந்தது நீங்கள் தமிழில் சொல்லுவீங்களா, அதான். சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ரோபிக். அதோட மெட்டபாலிக் டைவர்சிட்டி எப்படி சொல்கிறாங்கன்னா, பாக்டீரியா வந்து ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறோம். ஏன்னா சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸில் இருந்து. தே மே பி ஃபோட்டோசிந்தட்டிக், அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும், இல்லைனா ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலமா தனக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சுக்கிறது. ஹீமோசிந்தட்டிக் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு ஏடிபி சிந்தசிஸ் பண்ணிக்கிறது. த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ரோப்ஸ். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக்காக தான் இருக்கும். ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னா என்னன்னா, தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ், அதாவது மற்ற உயிரினங்களை சார்ந்து தான் வாழும். அதை தான் வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் ஃபுட். டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவங்கள சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்கிபாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஸ்பெஷல் சின்ஸ் தே லிவ் இன் சம் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிட்டன்ஸ். அதாவது ரொம்ப ஹார்ஷான இடத்துலையும் கூட இது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ், ரொம்ப உப்பு அதிகமான இடங்களை வந்து ஹைலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இந்த பாக்டீரியா வந்து வாழுங்க. அண்ட் ஆல்சோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த எரிமலை குழம்பு இருக்குல்ல அந்த மாதிரி ஹாட்டான இடத்துலையும் இந்த பாக்டீரியா வாழும். அதுக்கு பேர் தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மார்ஷி ஏரியா. மார்ஷி ஏரியானா
பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக சேரும் சகதியுமா இருக்கும்ல அந்த இடத்துலையும் இந்த பாக்டீரியா வாழுங்க. அது வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்கியோபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் அதர் பாக்டீரியா. எப்படி வந்து மற்ற பாக்டீரியால இருந்து இது டிஃபராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர். அதோட செல் வால் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இது எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டன்ஸ்லையும் இது சர்வைவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ஃபீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சர்வைவல் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லையும் இது சர்வைவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தனோஜென்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பிரசன்ட் இன் த கட் ஆஃப் செவரல் ரூமினன்ட் அனிமல்ஸ். ரூமினன்ட் அனிமல்ஸ்னா என்னன்னா கவுஸ் அண்ட் பஃபலோ. அதோட கட் அப்படின்னா என்னன்னாப்பா டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் கட் அப்படின்னு சொல்றாங்க. அதோட குடல் அண்ட் வயிறு பகுதிகளில் இந்த மெத்தனோஜென்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மீத்தேன் கேஸ். இந்த மெத்தனோஜென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. எதுல ஃப்ரம் த டங்க் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ். அதாவது மாட்டு சாணம் இருக்குல்ல அதுல இருந்து நம்மளுக்கு பயோகேஸ் மீத்தேன் கேஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் மெத்தனோஜென்ஸ். அந்த மெத்தனோஜென்ஸ்ங்கிற பாக்டீரியா அந்த மாட்டு சாணத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு மீத்தேன் அப்படிங்கிற பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா there are thousands of different eubacteria or ட்ரூ பாக்டீரியா. அதாவது ஆயிரக்கணக்கில் யூபாக்டீரியா இருக்குங்க. யூபாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ பாக்டீரியானாலும் யூபாக்டீரியானாலும் ஒன்று தான். தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் த ரிஜிட் செல் வால். அதாவது இந்த யூபாக்டீரியா எப்படி இருக்கும்னா அதோட செல் வால் வந்து ரிஜிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அண்ட் இஃப் மொட்டைல் எ ஃபிளெஜலம். அதாவது மொட்டைல் அப்படின்னா என்னன்னா அந்த செல் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதா மொட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மொட்டைல் செல்லா இருந்தது அப்படின்னா அதுல ஃபிளெஜலம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். தின் லாங் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகே, த சைனோபாக்டீரியா ஆல்சோ ரெஃபர் டு அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கை. சைனோபாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் have chlorophyll A similar to green plants. green plantsல இருக்கிற மாதிரி இந்த சைனோபாக்டீரியால பார்த்தீங்கன்னா chlorophyll A அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து இருக்கும். and are photosynthetic autotrophs அப்படின்னு சொல்றாங்க. photosynthetic autotrophsனா அப்படின்னா என்னப்பா? ஆட்டோட்ரோஃப்னா தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரிச்சுக்கிறவங்க. photosynthesis அப்படிங்கிறது லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது. ஏன்னா இதுல தான் chlorophyll A இருக்கு. ஓகே, த சைனோபாக்டீரியா வந்து எப்படி இருக்கும்னா இஸ் a unicellular. இது வந்து யூனிசெல் ஒரே ஒரு செல் தாங்க. கொலோனிக்கல் ஆர் ஃபிலமெண்டஸ். கொலோனிக்கலாகவும் இருக்கலாம் இல்லைனா இப்படி ஃபிலமெண்டஸாகவும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த சைனோபாக்டீரியா எங்கே வாழும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணியிலையும் வாழும். மெரைன் ஆர் டெரஸ்ட்ரியல் ஆல்கேயாவும் இருக்கும். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழும் கடல்லையும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிலப்பரப்பில் ஒரு ஆல்கேயாவும் வளருது. அதாவது பாசி மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, the colonies are generally surrounded by gelatinous sheath. இப்போ இதாங்க இந்த colonies பார்த்தீங்க அப்படின்னா which is surrounded by இதான் gelatinous sheath அப்படின்னு சொல்றாங்க. gelatinous sheath. ஓகே, எதுக்கு இந்த gelatinous sheathன்னு பார்க்கலாமா? they often form blooms in polluted water bodies. அதாவது நீங்கள் நிறைய நீர்நிலைகளை பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அழகாக ஒரு க்ரீன் கலர் போர்வை போத்துன மாதிரி இருக்கும். அப்படியே க்ரீன் கலரில் ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனோபாக்டீரியாங்கிற ப்ளூ க்ரீன் ஆல்கையா தான். அதாவது பொல்யூஷனான ஒரு வாட்டர் பாடிஸில் ப்ளூம்ஸ் அப்படிங்கிறது அந்த க்ரீன் கலர் ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்கும். என்டையர் அந்த தண்ணி ஃபுல்லாகவுமே இருக்கும். அதான் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம் கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன் ஸ்பெஷலைஸ்டு செல் கால்ட் ஹெட்ரோசிஸ்ட். அதாவது சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அனபினா. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்களா இதில் உள்ள இந்த ஹெட்ரோசிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக்கில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைனோபாக்டீரியா? நாஸ்டாக் அண்ட் அனபினா. ஓகே, நெக்ஸ்ட் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா ஆக்சிடைஸ் வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அதாவது ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக்னா என்ன நம்ம ரெண்டு படித்தோம். ஒன்று ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக், இன்னொன்று வந்து ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக். ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படிங்கிறது என்ன? குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலமாக லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கிறது. இப்போ ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரைட்ஸ் அண்ட் அமோனியா. இந்த நைட்ரேட் அமோனியா அதெல்லாம் அது யூஸ் த ரிலீஸ்டு எனர்ஜி ஃபார் த ஏடிபி ப்ரொடக்ஷன். அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஆன நைட்ரைட்ஸ் அமோனியா இதை ஆக்சிடைஸ் பண்ணி ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. தே பிளே எ கிரேட் ரோல் இன் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ். அதாவது நியூட்ரியன் ரீசைக்ளிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுது இந்த ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப்.
they play a great role in recycling nutrients. Nutrients ஓட recyclingல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹீமோசிந்தெடிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. என்னென்ன நியூட்ரியன்ஸை ரீசைக்ளிங் பண்ணுது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், சல்ஃபர். இதோட ரீசைக்ளிங்க்கு இந்த ஹீமோசிந்தெடிக் ஆட்டோட்ரோபிக் வந்து யூஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா. ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா ஆர் மோஸ்ட் abundant in nature. நேச்சர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. The majority are decomposers. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது டீகம்போசரா தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டீகம்போசர் அப்படின்னா என்னப்பா? மக்குறது, அதாவது மக்க செய்து இறந்த உயிரினங்கள் லிவிங் ஆர்கானிசம்ஸை மண்ணோட மண்ணா மக்குறது தான் டீகம்போசர்ஸ் ஆகவும் ஆக்ட் ஆகுது. மெனி ஆஃப் தம் ஹாவ் significant impact on human affairs. human affairsனா மனிதர்களுடைய நெருங்கிய தொடர்பு வந்து வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் they are helpful in making curd from the milk. மில்கை வந்து கர்டா மாத்துறது ஒரு பாக்டீரியா தான், லாக்டோபேசிலஸ். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தயார் பண்றதும் பாக்டீரியா தான். அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸிங் நைட்ரஜன் இன் லெகுமினஸ் பிளான்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இந்த லெகுமினஸ் ரூட்ஸ்லையும் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சம் ஆர் பேத்தோஜன்ஸ். இப்போ பாக்டீரியா மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா மட்டும் இருக்காது, டீகம்போசஸ், ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம இது வந்து பேத்தோஜன்ஸ் அப்படின்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சம் ஆர் பேத்தோஜன் காசிங் damage to human beings வந்து பேத்தோஜனா இருக்கும். அண்ட் ஆல்சோ கிராப்ஸ் அப்படின்னா என்ன? இந்த வயல்வெளிகளில் வளர தாவரங்கள், ஓகே, அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டிசீஸ் காசும் பண்ணுது இந்த பாக்டீரியா. மெயினா என்னென்ன டிசீஸ் கொடுத்துருக்காங்கன்னா காலரா அப்படிங்கிறது என்னப்பா? விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா காலரா வந்து காஸ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி டைஃபாய்டு அப்படிங்கிறது டைஃபாய்டு ஃபீவர், சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா. டெட்டனஸ் அப்படிங்கிறது கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற பாக்டீரியா டெட்டனஸ் வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சிட்ரஸ் கேன்கர் வந்து எதுல அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல வந்து டிசீஸை காஸ் பண்றது இந்த ஜாந்தோமஸ் சிட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்டீரியா. ஆரா வெல் நோன் டிசீஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. இது வந்து கேட்பாங்கப்பா. பாக்டீரியல் டிசீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், சிட்ரஸ் கேன்கர். ஓகே, நெக்ஸ்ட் பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன்ஸ். பாக்டீரியா வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பை ஃபிஷன் அப்படிங்கிறது இந்த 2.3ல வந்து காமிச்சிருக்கு. ஃபிகர் 2.3ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷன்னா என்ன? ஒரு பாக்டீரியா நடுவில் இப்படியே வந்து பிரிஞ்சு இன்னொரு பாக்டீரியா வந்து கொடுக்கறது, இதான் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், ரொம்ப ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இல்லாத சமயத்தில் பாக்டீரியா வந்து என்ன கொடுக்கும்னா ஸ்போர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அது மூலமாக இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை ஷார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பை அடாப்டிங் எ பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு த அனதர். அதாவது ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸும் பாக்டீரியா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாங்க. மைக்கோபிளாஸ்மா ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் கம்ப்ளீட்லி லேக் செல்வால், அதாவது கம்ப்ளீட்லி செல்வால் இல்லாத பாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா. தே ஆர் த ஸ்மாலஸ்ட், இருக்கிறதுலே த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. அண்ட் கேன் சர்வை வித்தவுட் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் இல்லாமையே வந்து மைக்கோபிளாஸ்மா உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. மெனி மைக்கோபிளாஸ்மா ஆர் பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், அதாவது நிறைய மைக்கோபிளாஸ்மா பார்த்தீங்கன்னா டிசீஸ் தான் காஸ் பண்ணும் அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும். இப்போ அனிமல்ஸ்ல என்ன டிசீஸை காஸ் பண்ணும் நமக்கு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா நிமோனியா வந்து காஸ் பண்றது. ஓகே, இப்போ வேர்ல்ட்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா விச் லேக் செல் வால் அண்ட் ஆல்சோ இட் கேன் சர்வை வித்தவுட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க.